பிரவீன், நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியதற்கான 3 காரணங்களை கூறியிருக்கிறது. ஒன்று, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். இரண்டாவது, 90 நாட்களுக்கும் அதிகமாக சிறையில் இருக்கிறார். மூன்றாவதாக, நிதி மோசடி 19 கீழ் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாமல் அமலாக்கத்துறை அவரை கைது செய்திருக்கிறது என்ற 3 கிரவுண்ட்ஸின் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் 3 முறை ஜாமீன் பெற்ற ஒரே தலைவர் என்ற தகவலும் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பொருத்தமாகிறது. ஏனென்றால் அவர் முதலில் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது தேர்தல் பரப்புரையிலும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவர் 1 மாத காலம் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்கு ஜாமீன் வழங்கியது. அதன் பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் உடல்நிலையில் கருத்தில் கொண்டு அவருக்கு உரிய சிகிச்சை சிறையில் அளிக்கப்படவில்லை என்பதால் ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அவருக்கு மீண்டும் ஜாமீன் வழங்கியது. அதன் பின்னர் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அதற்கு இடைக்கால தடையை அமலாக்கத்துறை பெற்றது. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தை அணுகிய அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது 90 நாட்களுக்கும் அதிகமாக சிறையில் இருக்கிறேன் என்றும் தம் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த அந்த நிதி மோசடி வழக்கில் நிபந்தனை 19 என்ற பிரிவு பூர்த்தி செய்யப்படாமல் தாம் உரிய ஆதாரங்கள் இன்றி ஆவணங்கள் இன்றி முகாந்திரங்கள் இன்றி கைது செய்யப்பட்டிருக்கிறோம் என்று உச்சநீதிமன்றத்தில் அவர் தெரிவித்திருந்தார். மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் விசாரணை கடந்த மே மாதம் நிறைவடைந்தது. இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி உச்சநீதிமன்றம் 3 கருத்துக்களின் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், முதலமைச்சராக பொறுப்பு வைக்கும் ஒருவர் அவர் சிறையில் இருந்தால் அரசு நிர்வாகத்தில் பல்வேறு குளறுபடிகள், இடையூறுகள், நிர்வாக சிக்கல் ஏற்படும் என்பதால் அவரை விடுவிப்பதாக கூறியிருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, 90 நாட்களுக்கும் அதிகமாக ஒரு சட்டவிரோத பண பரிமாற்ற நிதி மோசடி வழக்கில் அவரை சிறையில் வைத்திருக்க முடியாது என்ற அடிப்படையிலும் அவரை விடுதலை செய்வதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு தெரிவித்திருக்கிறது. மூன்றாவதாக, உரிய ஆவணங்கள் முகாந்திரங்கள் இல்லாமல் அவரை கூடுதல் நாட்கள் சிறையில் வைக்க முடியாது என்பதன் அடிப்படையிலும் அரவிந்த் கெஜ்ரிவாலை மீண்டும் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. சட்ட ரீதியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இது மிக பெரும் வெற்றியாக கருதப்படுகிறது. அரசியல் ரீதியாக அவர் கடந்த முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போதும் அதற்கான அனுதாப அலையில் டெல்லியில் 7 தொகுதிகளிலும் வெற்றி பெற இயலவில்லை. இருந்த போதிலும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் மற்றும் சட்ட ரீதியாக அமலாக்கத்துறைக்கு எதிரான போராட்டத்திற்கு இந்த ஜாமீன், உச்சநீதிமன்றத்தின் ஜாமீனானது வலு சேர்க்கும் என்றும், இதே வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா மற்றும் தெலுங்கானா பாரதிய ராஷ்டிர சமிதியின் தலைவர், தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா ஆகியோருக்கும் விரைவில் ஜாமீன் கிடைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஹேமந்த் சோரனும் அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஹேமந்த் சோரன் விடுதலை செய்யப்பட்டு விட்டார், அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். ஆனால் 45 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன் வழக்கின் அடிப்படையில் இன்று அல்லது அடுத்து வரும் விசாரணையில் ஜாமீன் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது. பிரவீன்.